சொல்லிருங்க 10 மாசம் சுமந்தா பால் கொடுத்தா அப்படின்னு. இத்தனை பெரிய பெத்து வளர்த்த பேரண்ட்ஸ் சார்பா நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா? ஐயோ இது மேட்ரே வேறம்மா. அந்த ஈகோ நீங்க வளர்த்து முடிச்சிட்டீங்கல்ல, எங்க குழந்தைகளை நாங்க வளர்த்தோம். ஐயா பேசவே விட மாட்டீங்களா, பேசாம இருக்க மாட்டீங்களா? ஒரே நிமிஷங்க, நீங்க வளர்க்குறீங்க நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இது எவ்வளவு நாள் கிளாஸ் இது? 3 hours கிளாஸ் அது. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? சரி, இப்ப இந்த 3 ஹவர்ல என்ன சொல்லி தந்துருவாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்க இந்த பொசிஷன்ல உட்கார்ந்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுறதுக்கு ரெடி. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறாங்க? இப்படி பிஞ்ச் பண்ணி உனத்தை எடுக்கிறது, அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அது வந்துருச்சு அப்படின்னா அவங்களே எடுத்து சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. ஒரு 3 மணி நேரம் ஒருத்தர் சொல்றதுல அவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க நம்புறீங்கன்னா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புத்து வளர்த்தவங்க சொல்றதுலயும் 1-2 கரெக்டா தானே இருக்கும். அப்படி வந்து அவங்களே கத்துக்கிட்டு உனக்கு இது பண்ணாங்கன்னா அது ஆழ் மனசுல அப்படியே அவங்களுக்கு பதிஞ்சு. தம்பி கோச்சுக்காதீங்க, இது என்னதுக்கு ஆள் மனசுல பதியணும்னு இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன். இல்ல அவங்க ஆள் மனசுல பதிய வேண்டியது 6 மாசத்துல அம்மா நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு இப்படி ஊட்டி விட்டதுல அதுதான் பதியணும். சரி, இப்ப சொல்லியே இது கரெக்ட். மாடர்ன் பேரண்டிங் உடைய மகா பைத்தியக்காரத்தனங்கள்ல இது ஒண்ணு. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து தூக்க கூடாது, முத்தம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் வந்து அவங்க பாடி பவுண்டரிஸ்ல வைக்கிறாங்க. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. இல்ல, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இவங்க சொன்ன 2 விஷயம் இருக்கு. அதாவது கண்ணத்தை புடிச்சு இப்படி துருகுன்னு திருகுவாங்க. இப்படி சாமர்த்தியமா பேசி சமாளிக்கலாங்கிற அபிப்பிராயமா? நான் இருக்கேன், நான் ஒரு ஆயா. என்னுடைய அந்த குழந்தை வரும்போது அதோட கண்ணத்தை கிள்ளி எனக்கு அது ஒரு முத்தம் கொடுக்கறதும், அது அப்படியே எனக்கு அணைச்சிக்கிறதும், எனக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்ல, என்னோட பேரனுக்கும் கிடைக்குது, பேத்திக்கும் கிடைக்குது. இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. ஓவர் அவேர்னஸ் தயவு செய்து வேண்டாமே. அப்படிங்களா? ரொம்ப சாரி. பாதுகாப்பா இருக்கேன் பேர்வழின்னு சும்மா கண்ணத்தை இப்படி கிள்ளி கொஞ்சறத கூட நீங்க பாடி பவுண்டரின்னு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? ஏன் போங்கடா. நீங்க உங்க குழந்தைய தனிமைப்படுத்துறீங்கம்மா, உங்க குழந்தைகளை தனிமைப்படுத்துறீங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பகைய உங்க குழந்தைக்கு கடத்துறீங்க. பிள்ளைங்க மனசுல அசத்தை வதிக்காதப்பா, அவங்க நல்லா இருக்கணும். உங்களுடைய வெறுப்ப அந்த குழந்தைக்கு கடத்துறீங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உங்களுடைய இஷ்டத்துக்கு அந்த குழந்தைய வளைக்கிறீங்கம்மா. தாராளமா கிள்ளலாம், அணைச்சிக்கலாம். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். குழந்தை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸ்